பார்ட்னருக்கு தெரிஞ்சா குதியா குதிப்பாரே. சும்மாவே எப்பா எப்பான்னு இருப்பாரு. லேசா தலை சுத்துது வாந்தி வருதுன்னு சொன்னாலே உடனே நாள் தள்ளி போயிருக்காடி அப்படின்னு கேட்பாரு. எப்படி கவனிக்காம விட்டோம்? ஆனா நம்மளாம் முடிவு பண்ணக்கூடாது. முதல்ல ஒரு டெஸ்ட் எடுத்து பார்த்துடணும். என்ன பண்ணலாம்? இப்போ இந்த நேரத்துக்கு மெடிக்கல் ஷாப் திறந்துருக்குமா? அப்படின்னாலும் இப்போ வீட்டை விட்டு எப்படி வெளியே போகிறது? வெளியே போனாலே உடனே இவருக்கு தகவல் போயிடும். மெடிக்கல் ஷாப்புக்கே போனாலும் உடனே தகவல் சொல்லி மைனி மெடிக்கல் ஷாப்புக்கு வந்திருக்காங்க என்னென்ன ஏதுன்னு இவருக்கு தகவல் சொல்லிடுவாங்க. இவருக்கு தெரியாமல் தான் நம்ம டெஸ்ட் பண்ணணும். பண்ணிவிட்டு சர்ப்ரைஸாக இவர்கிட்ட சொல்லணும். எப்படி சந்தோஷப்படுறாருன்னு பார்க்கணும். என் பார்ட்னர் எனக்கு எவ்வளவோ செஞ்சுருக்காரு. இப்போ பார்ட்னருக்கு நான் ஒரு கிஃப்ட் கொடுக்க போகிறேன். கடவுளே, கன்ஃபார்மாக இது பேபியாக தான் இருக்கணும். நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் பார்ட்னர்கிட்ட விஷயத்த சொல்லணும். எப்படி சொல்லலாம்? எங்கே வச்சு சொல்லலாம்? வீட்டில் வச்சு சொல்லக்கூடாது. என்ன பண்ணலாம்? நம்ம பார்ட்னர்கிட்ட எங்கே வச்சு லவ்வை சொன்னோம்? அங்கே தான் கூட்டிகிட்டு போக சொல்லணும். அங்கே போய் தான் சொல்லணும். இன்றைக்கி காலையில் நம்ம ஷோக்கு போக போகிறதில்ல, லீவு போட்டிருக்கோம். சாயங்காலம் தான் போக போகிறோம். அங்கே போய் ஒரு ப்ரெக்னன்சி கிட் வாங்கி ஸ்டேஷன்லேயே வச்சு செக் பண்ணிடணும். அப்போ தான் பார்ட்னருக்கு தெரியாமல் இருக்கும். இங்கெல்லாம் ஒரு வேலைக்கும் ஆகாது. டேய், பார்ட்னர் வந்துட்டீங்களா? என்னடா அது கீழே கொட்டி கிடக்கு? கை தவறி போட்டுட்டேன். கை தவறி போட்டுட்டீங்களா? என்னடா என்னாச்சு? ஒன்றும் ஆகலை பார்ட்னர். இல்லடா, கை தவறி போட்டுட்டேன்னா அதை எடுக்காம நின்றுட்டு இருக்கீங்க. என்னடா ஆச்சு? ஏதாவது டென்ஷனா? ஆஹா, போட்டுட்டமே, கொட்டிருச்சே. இப்போ வேற என்ன செய்யலாம் காஃபிக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அவ்வளவுதானா? நான் என்னமோ ஏதோ நினைச்சிட்டேன். இருக்கவே இருக்கு இன்ஸ்டன்ட் காஃபி. அதைத்தான் நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். பேசாம இதை தொடச்சி விட்டுட்டு இன்ஸ்டன்ட் காஃபி போட்டுருவோமா அப்படின்னு. போட்டுடலாமே. சரி, நான் போட்டு எடுத்துட்டு வரேன், நீங்க போங்க. ஏன் நான் இருந்தா என்ன? அது நீங்க பக்கத்துல நிக்க கூடாது, அங்கிட்டு போங்க. நான் போக மாட்டேன், இங்கதான் நிற்பேன். ஆமா, என்னடி உன் முகம் இன்னைக்கு ரொம்ப பிரைட்டா இருக்கு? அப்படியாக்கும்? ஆமாக்கும். அப்படி ஒன்றும் இல்லை. அப்படித்தாண்டி, எப்பவுமே உன் முகம் பிரைட்டா தான் இருக்கும். இன்னைக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு கோட்டிங் பிரைட்னஸ் தெரியுதே. ஆஹா, அப்படின்னா அதுக்கு என்ன காரணமா இருக்கும் தெரியுமா? இன்னைக்கு நான் என் பார்ட்னரோட சோப்பு போட்டு குளிச்சேன். அதனால? அதுதான், உங்களை டச் பண்ற சோப்பை நான் போட்டா உங்களோட பிரைட்னஸ் எனக்கும் வந்துரும்ல. இது என்னடி இது புது கதையா இருக்கு? அப்படி பார்த்தாலும் நான் கருப்பா தானடி இருக்கேன். இப்ப பேச்சு கருப்பு சிவப்பு பத்தி இல்ல, பிரைட்னஸ் பத்தி தான். சரி, அப்படின்னா? அப்படின்னா அப்படித்தான். உங்களோட பிரைட்னஸ், உங்களோட ஷார்ப்னஸ், உங்களோட ஸ்மைல் எல்லாம் சேர்ந்து கலந்து அந்த சோப்ல இருந்திருக்கும் போல. அந்த சோப்பை நான் போட்டதும் நானும் பிரைட் ஆயிட்டேன். சே, இதுக்கு என்னை வெளியே போன்னு சொன்னப்பவே நான் போயிருந்திருக்கலாம். ஏன்பா இப்படி என்னை வச்சு கலட்டுறீங்க பார்த்தீங்களா? நான் சீரியஸா தான்ப்பா சொல்றேன். பொடி பொடி, காலையிலேயே என்னை கலாய்க்கிற பத்தியா? சீரியஸ் பார்ட்னர், நான் இனிமேல் தினமும் உங்க சோப்பை தான்ப்பா போட்டு குளிக்க போறேன். சரிதான். ஆமா சரிதான். சரி உட்காருங்க, நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். வீட்டில் எல்லாரும் எந்திரிச்சிட்டாங்களாடி? எந்திரிச்சுக்கிட்டே இருக்காங்க பார்ட்னர். சரி, உங்களுக்கு ஷோவுக்கு நேரம் ஆகலையா? பார்ட்னர், நான் காலையிலேக்கு லீவு சொல்லியிருக்கேன். சாயங்காலம் தான் போக போறேன். அப்படியா? சரி, அப்போ கடைக்கு? ஆமாம், ஒரு 9 மணிக்கு கடைக்கு மட்டும் போகணும் பார்ட்னர். போயிட்டு அந்த எஸ்டிமேஷன்லாம் கொண்டு வரேன். லோன் சாங்ஷன் பண்ணுங்க. பண்ணிடுவோண்டா. அப்ராக்சிமேட்டா ஒரு 10 லட்சம் வரும்னு நினைக்கிறேன் பார்ட்னர். எக்ஸாக்டா எவ்வளவுன்னு இன்னும் கால்குலேட் பண்ணல. எவ்வளவு வேணாலும் வாங்கிக்கோங்க, உங்களுக்கு இல்லாததா உங்களுக்கு போகத்தான் மிச்சம். எவ்வளவு வேணாலும் வாங்கிக்கிடணுமாம்ல. அப்புறம் வட்டி யார் கட்டுறது, அசலை எப்ப திருப்புறது? நான் தான் சும்மாவே தர்றேன்னு சொன்னேன்லடா. நீங்க தான் அதெல்லாம் வேண்டாம், எனக்கு இன்ட்ரெஸ்ட்டுக்கு தான் வேணும்னு கேட்டுட்டீங்க. ஆமா பார்ட்னர், தொழில்னு வரும்போது அப்படித்தானே இருக்கணும். நீங்க தானே சொல்லியிருக்கீங்க. சரி சரிடா, உங்க இஷ்டம். சரி, எஸ்டிமேஷன் கொண்டு வாங்க, நான் சாங்ஷன் பண்றேன். மத்தியானத்துக்குள்ள வந்துடுவேன். ஆஃபீஸில் தானே இருப்பீங்க? ஆமா, அங்கதான் இருப்பேன். சரி வந்துடுறேன். சரிடா. சரி, நீங்க காஃபி போடுங்க. நான் வெண்ணிலாவோட அண்ணனுங்கெல்லாம் கூப்பிட்டாங்க, பார்த்துட்டு வந்துடுறேன். சரி. பாத்தியா, பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டாரு. என்னடி உன் முகம் இன்னைக்கு பிரைட்டா இருக்குன்னு. எப்படியோ அப்படி எப்படின்னு பேச்ச மாத்தி தப்பிச்சாச்சு. பார்ட்னருக்கு சர்ப்ரைஸ்.
காப்பி எப்படி இருக்குன்னு குடிச்சிட்டு சொல்லுமா. சரிங்க ஆச்சிம்மா. எப்பவும் தூங்கி எழுந்துச்சு நான் தான் காப்பி போட்டு எல்லாருக்கும் கொடுப்பேன். இன்னைக்கு எனக்கே ஒரு ஆள் காப்பி போட்டு கொடுக்கவும் சந்தோஷமா இருக்கு. காப்பி எப்படி இருந்தாலும் இன்னைக்கு எனக்கு நல்லா சூப்பராக தான் இருக்கும், குடிச்சிருவேன். சரி சரி, குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லணும். ஃபில்டர் காப்பி தான். சரிங்க ஆச்சிம்மா. பிள்ளைங்க ரெடியாக இருப்பாங்களா? ரெடி ஆகிட்டு தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கதவை தட்டி திறந்து விட்டதோட சரி, அதுக்கப்புறம் அந்த பக்கம் போகலைல்ல. சரிங்க ஆச்சிம்மா, பதறாம வரட்டும். அப்புறம் எல்லா பிள்ளைகளுக்கும் கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டீங்க. கடவுள் புண்ணியத்தில் எல்லாம் நல்லபடியாக நடந்துருச்சு. ஆனால் எல்லாத்துக்கும் உங்கள் பெரிய மனசு தான் காரணம். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க ஆச்சிம்மா. நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாம் கடவுள் புண்ணியம். நம்ம உங்கள் வீட்டில் மிச்சம் இருக்கிறது அந்த காயத்ரி பிள்ளை மட்டும்தான். என்ன ஆச்சிம்மா? ஆமாம், அவளுக்கும் மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. நல்ல மாப்பிள்ளையே அமையணும். சரி, உங்கள் பையனுக்கு எப்படிம்மா? அடுத்து கல்யாணத்துக்கு பார்க்கத்தானா? பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். எங்களுக்கு சொந்தக்கார பொண்ணு ஒன்று பார்த்தோம் இங்கே நேற்று ரிசப்ஷனில். அவன் பிடிச்சிருக்குங்கிற மாதிரியும் சொல்லலை, பிடிக்கலங்கிற மாதிரியும் சொல்லலை. பார்த்துட்டு தலையை ஆட்டிட்டு வந்துட்டான். அதுக்கப்புறம் நானும் ஒன்றும் என்ன ஏதுன்னு கேட்டுக்கிடலை. நேரம் இல்லை பார்த்தீங்களா, இங்கிட்டு பிள்ளைகளோட வந்துட்டோமா. இன்னைக்கு போய் தான் கேட்கணும். அவனுக்கு முடிச்சாச்சுன்னா அடுத்து என் சின்ன மகன்தான். அவனை பற்றி ஒரு பிரச்சனையும் இல்லை. என்ன சொன்னாலும் சரிங்கம்மான்னு கேட்டுக்கிடுவான். பெரியவன் தான் கொஞ்சம் முரட்டுக்கணும். முதல்ல இந்த காயத்ரி பொண்ணை பார்த்து ஆசைப்பட்டு இந்த பிள்ளைய கட்டினா நல்லாயிருக்கும் பேசுங்கம்மா அப்படின்னு சொன்னான். அதுக்குள்ளே என்னென்னமோ ஆகிப்போச்சு. ஆமாம்மா பஞ்சு. இப்போ அதே என்ன இருக்கா எப்படி? அது என்னமோ அவங்ககிட்ட தானே கேட்கணும். என் பேரன் சின்னவங்கிட்ட தான் அவங்க பிள்ளை கேட்டிருப்பார் போல. அன்றைக்கே எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு அதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்கிற மாதிரி தான் அண்ணன் தம்பிங்க எல்லாரும் பேசிகிட்டு இருந்தாங்க. பெரிய மாப்பிள்ளை இருக்கிற இடத்துலையே பக்கத்தில் போய் கொடுக்க வேண்டாம், எதுவும் மறுபடியும் பிரச்சனை பண்ணிட்டானே போச்சு அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்க. என்னமோ எனக்கு ஒன்றும் சரிப்பட்டு வர்ற மாதிரி தெரியலை. என்ன செய்கிறதுனே திகையலை. நான் என்ன நினைக்கிறேன்னா, பிள்ளைய எங்கேயாவது வெளியூரில் கட்டி கொடுத்துட்டா நல்லதுன்னு நினைக்கிறேன். இன்னி அவங்க அப்பா அம்மா என்ன முடிவு எடுத்திருக்காங்களோ தெரியலை. ஆனால் சட்டுப்பட்டு அந்த பிள்ளைக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி அனுப்பணும். நடக்கும்மா, நடக்கும். எல்லாம் நேரம் காலம்னு வந்துட்டா தன்னால் நடந்துடும். நடக்கணும்மா, எல்லாம் ஆண்டவன் விட்ட வழி. சரி, அதை அவங்க பார்த்துக்கிடுவாங்க. அவங்களாச்சு அவங்க பாடாச்சு. எனக்கு இப்போ இருக்கிற ஆசையெல்லாம் என் பேத்திக்கு, என் பேர பிள்ளைகளுக்கு எல்லாம் ஒரு வாரிசு வந்துட்டா நிம்மதியாக நான் கண்ண முடிடுவேன். அப்படி எதுக்கு சொல்கிறீங்க? பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கணும்னு சொல்லுங்க. அதுக்கு ஆண்டவன் நமக்கு எவ்வளோ விதிச்சு வச்சிருக்கான்னு தெரியலையில. எல்லாம் நல்லபடியாக தான் விதிச்சு வச்சிருப்பாருன்னு நம்புவோம் ஆச்சுமா. என் பேரன் பெரியவனுக்கு கல்யாணம் ஆகி பல வருஷம் ஆகிப்போச்சு. இன்னமும் ஒரு பிள்ளை இல்லை. என்னன்னே தெரியல. ஆஸ்பத்திரிக்கும் போய் பார்த்துட்டு வந்துட்டாங்க. ஒரு குறையும் இல்லைன்னு சொல்லியாச்சு. பிறமும் இன்னமும் ஒரு பிள்ளை தங்க மாட்டேங்குது. அப்படியா? எல்லாம் நேரங்காலம்னு ஒன்று வரணும் போல. ஆமாம், அதே மாதிரி நடுவனுக்கும் கல்யாணம் ஆகி 4 மாதத்துக்கு மேலே ஆச்சு. அவங்களுக்கும் இன்னும் ஒன்றும் இல்லை. வருத்தப்படாதீங்க ஆச்சிம்மா. இதில் யாராவது ஒரு ஆளுக்கு பிள்ளை பிறந்துருச்சுன்னு வைங்களேன், அந்த ராசி எல்லாருக்கும் பிள்ளை உண்டாயிரும். அப்படியாம்மா சொல்கிற? ஆமாம், அப்படி தான் பெரியவங்க சொல்லுவாங்க. எனக்குமே ஒரு பெரிய ஆசை இருக்குது. என் பேத்திக்கு பிள்ளை உண்டாகி அவள் வளகாப்ப அவள் 3 அண்ணன்களும் சிறப்பாக செஞ்சு அவளை நல்லா தாங்குன்னு தாங்கிட்டாங்கன்னா எனக்கு அது ஒன்றே போதும். நிம்மதியாக கண்ணை மூடிடுறேன். ஆச்சியம்மா, நீங்கள் கண்ணை மூடுறதுலே இருங்க. இல்லைம்மா, அது என்னமோ 4 பேரும் எலியும் பூனையுமா இருக்காங்க. அப்படின்னா நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. எங்கள் மலருக்கு பிள்ளை உண்டாயிருச்சுன்னா அந்த ராசி வரிசையாக உங்கள் வீட்டில் 50 பேருக்கும் பிள்ளை உண்டாயிரும் பாருங்க. அப்படியாம்மா? அப்படித்தான். இப்போ மலர் பிள்ளை உண்டானான்னு வைங்க, அவன் அண்ணங்காரங்க தானே அவளுக்கு அவள் பிள்ளைக்கு தாய்மாமன் சீர் செய்யணும். அப்படி இறங்கி சீர் செஞ்சுட்டாலே அவங்க அண்ணனுங்களுக்கு பிடிச்சிருக்கிற பீடை ஏதாவது இருந்தால் அது விட்டு கொடுத்துரும். நமக்கே தெரியாமல், நம்ம கண்ணுக்கே தெரியாமல் ஏதாவது ஒரு தடை நம்மக்கிட்ட இருக்கும். தங்கச்சி வயிற்றுல இருக்கிற பிள்ளைக்கும் நல்லது செஞ்சிட்டோம்னா இவங்களுக்கு இருக்கிற கட்டு தன்னால் அவுந்துடும். நீ சொல்கிறத கேட்க சந்தோஷமாக இருக்கேம்மா. ஒன்றும் இல்லை, ஒரு 11 ரூபா மஞ்சள் துணியில் முடிஞ்சு சாமி படத்துக்கிட்ட வைங்க. நல்லது நடந்துருச்சுன்னா குலசாமி கோயில் உண்டியல் அதை போடுறேன்னு வேண்டிக்கங்க. சரிம்மா. ஆமாம், இப்போ இதையெல்லாம் நான் எப்படி சொல்கிறேன் தெரியுமா? எங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் என் வீட்டுக்காரரோட தம்பிக்கு கல்யாணம் முடிஞ்சது. அதான உலக வழக்கம். ஆனால் எங்களுக்கு பிள்ளை இல்லை. ஆனால் என் குழந்தை முண்டாட்டிக்கு முதல்ல பிள்ளை உண்டாயிருச்சு. சரி, நான் ஒன்றும் பெருசாக செய்யலை. அக்கா முறைக்கு சீர் செஞ்சேன், அவ்வளவுதான். உடனே எனக்கும் பிள்ளை உண்டாயிருச்சே. அப்படியா? ஆமாம், அதனால தானே எங்கள் வீட்டில் கருப்பை மூத்தவனாக இருக்கான். அரவிந்தன் அவனுக்கு அடுத்து தானே பிறந்தான். கணக்குக்கு அரவிந்தன் தானே முதல்ல பிறந்திருக்கணும். அடடடடே, ஆமாம் ஆமாம், நீங்கள் தானே மூத்தவங்க. ஆமாம், எங்களுக்கு ஏதோ ஒரு கட்டு இருந்திருக்கு போல, தோசம் என்னமோ. சரி 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 சரி, அப்படியே நடக்குமா? என் வயசுக்கு நானே இதெல்லாம் கேள்விப்பட்டதில்லம்மா.
இதில் வயசு என்ன இருக்கு, அனுபவம் தான். அதானே, அப்படின்னா என் பேத்தி உண்டாயிட்டானே எங்கள் வீட்டுக்கு வெளிச்சந்தான். ஆமாம் பாருங்க, நான் சொன்னது தான் நடக்கும். உன் வாக்கு பொண்ணா இருக்கட்டும் தாயி. அப்படியாவது அண்ணனுங்களும் தங்கச்சியும் ஒத்துமையாக இருக்கணும். இருப்பாங்க இருப்பாங்க. ம் சரிம்மா, காப்பி எப்படி இருக்குன்னு சொல்லுமா, குடிச்சு பார்த்துட்டு. சரிங்க ஆச்சிம்மா. கார்த்தி, நான் ரெடி ஆயிட்டேன், வெளியே போவோமா? போகலாம் கஸ்தூரி. உனக்கு நம்ம வீடு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. இன்னும் இந்த ரூமை விட்டு வெளியே போய் பார்க்கவே இல்லை, அதுக்குள்ளே பிடிச்சிருக்குங்கிற? நீங்கள் இருக்கிற இடம் எதுவாக இருந்தாலும் எனக்கு பிடிக்கும் கார்த்தி. தேங்க்ஸ் கஸ்தூரி. ஆனால் உங்கள் வீடு அளவுக்கு பெரிய வீடெல்லாம் இல்லை. எங்கள் வீடு பெரிய வீடு தான், ஆனால் அங்கே நீங்கள் இருக்க மாட்டீங்களே. ஏய், ஆனால் இனிமேல் எங்கள் வீடும் ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்? அதான் நீ வந்துட்டேல. வாங்க கார்த்தி. என்னையிலேருந்து வேலைக்கு போகணும்? இன்னைக்கே போக வேண்டியதான். இன்னைக்கே வா. ஆமாம், பேங்க்கில் எனக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. அதை என்னால் சரி பண்ண முடிஞ்ச அளவு சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து நான் லீவ் போடுறேன். சரி கஸ்தூரி, அப்புறம் இன்னொரு விஷயம். என்ன? அது பண்ணும்போது தெரியலை, ஆனால் இப்போ ரொம்ப குற்ற உணர்ச்சியாக இருக்குது. என்னாச்சு? இல்லை, நம்ம எல்லாரையும் ஏமாற்றிட்டு அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணியிருக்க கூடாதோன்னு. என்ன கார்த்தி திடீர்னு? இல்லை, உன் அண்ணன் அரவிந்தன் ஒருத்தருக்கு பயந்து நம்ம எல்லாரையும் ஏமாற்றிட்டோமோ அப்படின்னு தோணுது. எல்லாருக்கும் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டோமோன்னு தோணுது. அதுலேயும் முக்கியமாக உங்கள் அம்மாவை பார்த்தா ரொம்ப குற்ற உணர்ச்சியாக இருக்குது. நம்ம அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துருக்கோம், ஆனாலும் எல்லாத்தையும் மறந்துட்டு எவ்வளோ சகஜமாக பேசுகிறாங்க பார்த்தியா என்கிட்ட. இதில் என்கிட்ட அவங்க மன்னிப்பு வேறு கேட்குறாங்க. ஆமாம், எங்கள் அம்மா பாவம். அதை நம்ம இப்போ யோசிச்சு ஒரு பிரயோஜனமும் இல்லை. வேற வழி இல்லாமல் தானே நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் கார்த்தி. இல்லை கஸ்தூரி, எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எதிர்த்து நின்றுருந்துருக்கணும். தப்பு பண்ணிட்டோம், ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம். எப்படியாவது நம்ம கல்யாணம் நடத்துறணும், உன்னை வேற யாருக்கும் விட்டு கொடுத்துடக்கூடாதுன்னு நினச்சி ஒரு வேலையை பண்ணனே தவிர உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் கூட நான் யோசிக்கவே இல்லை. நம்மளை பற்றி மட்டும் யோசிச்சு ரொம்ப சுயநலமாக ஒரு வேலையை பார்த்துட்டோம் கஸ்தூரி. தப்பு தான், இப்போ என்ன பண்ணுறது? இல்லை, இதில் நான் தேவையில்லாமல் என் தங்கச்சியை வேற இழுத்து விட்டுட்டேன். அது தப்புலையும் மகா பெரிய தப்பு. அவளை இன்னொரு வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோன்னு கொஞ்சம் கூட யோசிக்காம, அதுவும் அந்த வீட்டில் இருந்து தான் நான் பொண்ணு எடுக்கிறேன்னு கூட யோசிக்காம, அதனால அவளுக்கு எவ்வளோ பிரச்சனை வருங்கிறதையும் யோசிக்காம எப்படி முட்டாள்தனமாக ஒரு வேலை பார்த்துருக்கேன்னு பாரேன். ஆனால் அதையெல்லாம் ஒரு ஓரமாக வச்சுட்டு நமக்கு ரிசப்ஷன் நடத்தி கொடுத்துருக்காங்க பார்த்தியா. இப்போ என்னை நினச்சா எனக்கே ரொம்ப அசிங்கமாக இருக்குது கஸ்தூரி. என்ன கார்த்தி இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? என்ன செய்கிறதுன்னு தெரியலம்மா. பெரிய தப்பு பண்ணிட்டோன்னு மட்டும் தெரியுது. இப்போ அந்த தப்பை எப்படி சரி பண்ண போகிறோன்னு தெரியலை. ஆனால் இது சரி பண்ணவே முடியாத தப்பு. என்ன உனக்கு ஏதாவது தோணுச்சுன்னா சொல்லு கஸ்தூரி, இதை என்ன பண்ணி சரி பண்ணலான்னு. எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்கணும், கேட்டுட்டோம். ஆனாலும் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க கார்த்தி. நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் யோசிச்சு ஒரு பிரயோஜனமும் இல்லை. யோசிச்சு பண்ணியிருந்துருக்கணும். இவ்வளவு படித்தும் எப்படி முட்டாளாக இருந்திருக்கேன்னு பாரேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப கில்ட்டி ஃபீலிங்காக இருக்குது கஸ்தூரி. சரிங்க கார்த்தி, வருத்தப்படாதீங்க, கஷ்டப்படாதீங்க. என்ன பண்ணி இதை சரி பண்ணலான்னு யோசிங்க. நான் உங்களுக்கு எல்லா விதத்துலையும் கோஆப்ரேட் பண்ணுறேன். சரிம்மா, யோசிக்கிறேன். மைனி மாப்பிள்ள தரமா ரெடியா நிக்கிறீங்க போல. ஆமா மச்சான், நீங்க எடுத்து கொடுத்த ட்ரெஸ் எப்படி இருக்கு? எனக்கு சூப்பரா இருக்கு மாப்பிள்ள. இப்போ நான் என் அண்ணனை மாதிரி இருக்கனா? ஆமா ஆமா, உங்க அண்ணன் எங்கேன்னு தான் இருக்கீங்க. சரி, உங்க வீட்டுக்கு வந்து நான் எத்தனை நாள் இருக்கணும்? நீங்க எத்தனை நாள் வேணாலும் இருக்கலாம் மாப்பிள்ள, உங்க இஷ்டம் தான். அப்படியெல்லாம் சொல்லி தப்பிக்க கூடாது. நாங்க அப்படித்தானே மாப்பிள்ள சொல்ல முடியும். இத்தனை நாள் இருங்கன்னு கண்டிஷன் போட முடியாதுல்ல. அது உங்க வீடு, நீங்க எத்தனை நாள் வேணாலும் இருக்கலாம். காலேஜ் பேக் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? எல்லாத்தையும் எடுத்து கார்ல வச்சாச்சு. ஃபைனல் எக்ஸாம் அங்க இருந்து தான் எழுத போறீங்க. அப்ப யா, அப்புறம் என்ன நல்லா கவனிக்கணும். கவனிப்புல ஒரு சின்ன குறை கூட இருந்துடக்கூடாது. என்ன, நீங்க போதும் போதும்னு கெஞ்சுற அளவுக்கு உங்களை தாங்குதாங்கன்னு தாங்குவோம் பாருங்க. ஆமா, நாங்க தாங்குற தாங்கல மாப்பிளைக்கு இப்ப போட்டிருக்கிற வேட்டி சட்டையெல்லாம் பத்தாம போயிடும். குண்டு குண்டு ஆயிருவீங்க பாருங்க. அதையும் பாப்போம். ஐனி, எவ்வளவு நேரமா கூப்பிட்டு இருக்கேன். அப்படி உள்ள என்னதான் பண்ணுவாங்களோ அக்காவும் தங்கச்சியும். வந்தாச்சு வந்தாச்சு, குட்டி பிள்ளைக்கு ஒரே கொண்டாட்டம் தான் போல. ஆமா மைனி, அண்ணன் எங்க? அவர் ஆபீஸ்க்கு கிளம்பிட்டார்ல. நான் இப்ப அழப்புக்கு போகணும்ல மைனி, அண்ணன் கிட்ட சொல்லிட்டு போகணும்ல.
நீ கிளம்புறேன் கிளம்புறேன்னு காலையில இருந்து ரெடி ஆகிக்கிட்டே இருக்க. அவர் எவ்வளவு நேரம் தான் உட்காந்துருப்பாரு? அதான் நீ கிளம்புறப்ப கிளம்பிக்கோன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டாரு. அடடா. சரி ஒண்ணும் இல்ல, அவர்கிட்ட நான் சொல்லிக்கிறேன், நீ போயிட்டு வா. ஆத்தா எங்க? ஆத்தாவை காலையிலே கஸ்தூரியை பார்க்க கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டாரு உங்க அண்ணன். கிளம்பிட்டாளா? நைட் அவளை இருக்க வச்சதே பெரிய விஷயமா போச்சு. சரி சரி, நீ அங்க தானே போக போற, எதிர்த்த வீட்டுல தானே இருப்பாங்க, பாத்துக்கோ. ஆ ஓகே, அப்போ கிளம்பட்டா? பத்திரமா போயிட்டு வா. ஏய் நிலா, போலாமா? போகலாம். ஆமா, என்னமோ ஃபாரின் போக போற மாதிரி அத்தனை பேக்கை தூக்கி கார்ல வச்சிருக்கீங்க. அவ்வளோ ட்ரெஸ் வேணாமா? அப்படி எத்தனை நாள் அங்க இருக்க போறீங்க? ஒரு நாள் இருப்பீங்களா? அதுக்கு எதுக்கு அவ்வளவு பேக்கு? ஒரு நாளா? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? சரி, அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். இதுக்கு மேல நான் ஒன்றும் சொல்லல. ஆமா மாப்பிள்ள, உங்களுக்கு அவ்வளவு ட்ரெஸ் தேவைப்படாது. ஏமா அப்படி சொல்ற? இல்லையா, எப்படியோ நம்ம கவனிக்கிற கவனிப்புல மாப்பிள்ள நல்ல ஒரு சுத்து 2 சுத்து பெருத்துருவாரு. அப்புறம் அவர் கொண்டு வர ட்ரெஸ் எதுவுமே சேராதுல்ல, புதுசா எடுத்துக்கிடுவோம். ஓ அப்படி சொல்றியா? சேர்த்தேன் சேர்த்தேன். அது என்னமோ சரிதான். சரி, அப்ப கிளம்பலாமா? மைனி, என் அக்கா எங்க? உள்ளதான் இருக்காங்க. அவ ஏன் வெளியே வரமாட்டேங்கிறா? மச்சானு உள்ளதானே இருக்காரு. ஆமா, போய் கூட்டிட்டு வாங்க. இங்க இருங்க, சும்மா இருங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்க உள்ள போய் சொல்லிட்டு வாங்க. அதென்ன அவங்கள எங்க கூட்டிட்டு வர சொல்றது, அதுவும் அக்காவை விட்டு? சரி 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 மைனி, எப்படியாவது அவளை அடிச்சு அங்க பத்தி விட்டுருங்க, நான் பாத்துக்கிறேன். ம். எப்பா சாமி, கிளம்புங்க. சரி சரி கிளம்பலாம். மைனி, உனக்கு நான் இல்லாம போர் அடிச்சதுன்னா நீங்க கிளம்பி அங்க வந்துரு. சரி, நீங்க இல்லாம அவங்க நிம்மதியா இருப்பாங்க. வாங்க போவோம். சரி ஓகே மைனி, பாய். சரியா குட்டி பிள்ளை, போயிட்டு வா. அக்கா போயிட்டு வரேன்க்கா. சரி வெண்ணிலா, பார்த்து பத்திரம் என்ன. போயிட்டு வரம்மா. ஆமா போயிட்டு வரம்மா. சரி போயிட்டு வாங்க. மலரு போயிட்டு வரேங்கடா. மாப்பிள்ள வந்தா சொல்லிடு. ஆமாடா போயிட்டு வரோம். மலரு போயிட்டு வரேம்மா. சரிங்கம்மா, பத்திரமா போயிட்டு வாங்க எல்லாரும். சரிடா. எங்க பேக்கை தூக்குங்க. நான் எடுத்துக்கிறேம்மா, நீ போ. நிலா வா. இந்த அளப்பற பகுமானம்லாம் எவ்வளவு நேரத்துக்குன்னு தெரியல. சரி வாங்க. மைனி பாய், அண்ணங்கிட்ட சொல்லிடு. சரி குட்டி பிள்ளை, நீ பத்திரமா போயிட்டு வா. ஓகே. குட்டி பிள்ளை இல்லாம வீடே வெறிச்சோடியில கிடக்கும். எப்படி சமாளிக்க போறோம்? குட்டி பிள்ளை எத்தனை நாள் அங்க இருப்பான்? சரி, குட்டி பிள்ளையும் அவன் மறு வீட்டு அழப்ப என்ஜாய் பண்ணிட்டு வரட்டும். மாமியார் வீட்டில் போய் நம்மளும் கடைக்கு கிளம்புவோம். மைனி, மைனி உங்களுக்கு சாப்பாடு எடுத்துக்கிட்டுமா? என் தம்பி எங்க? இப்பதான் எல்லாரும் கிளம்பி வெண்ணிலா வீட்டுக்கு போயிருக்காங்க. அது தெரியும், உள்ள இருந்து பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். பெரியவங்க அவர் ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டார். மைனி, மைனி உங்களுக்கு சாப்பாடு எடுத்துக்கிட்டுமா? அண்ணே ரெடி ஆயிட்டானா? ரெடி ஆகிக்கிட்டு இருக்காரு. இங்கே பாரு மலர், உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் பேசணும். சொல்லுங்க மைனி. ஏங்க மலர், வாங்க அரவிந்தன். நான் வர்றதெல்லாம் இருக்கட்டும். அவன் எங்க? யாரு? உங்க ஹஸ்பண்ட். அவர் ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டாரே. ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டானா? எனக்கு இன்னைக்கு பணம் தர்றேன்னு சொல்லியிருந்தான். ரிசப்ஷன் முடிஞ்சு தங்கச்சியை அங்கே மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்புனதும் மறுநாள் காலையில் வந்து வாங்கிக்கோன்னு சொன்னான். எனக்கு கொடுக்காம அவன் எப்படி ஆஃபீஸ் போகலாம்? ஆமா, கிளம்பும் போது சொல்லிட்டு தான் போனாரு. நீங்க வந்து கேட்டீங்கன்னா ஆஃபீஸ்க்கு வர சொல்லி அங்க வந்து வாங்கிக்குவீங்களாம். அப்படியா? சரி சரி. ஏக்கா, நீ என்ன இங்கே இருக்க, கிளம்பலையா? ஏண்டா, உனக்கு என்ன? கேட்டேன். உன் வீட்டுக்காரருங்க இருக்காரு. இப்போ நீ எதுக்கு வந்த? நான் உன் தம்பியை பார்க்க வந்தேன். சரி, அவன் ஆஃபீஸ் போயிட்டானா? நீ கிளம்பு, அங்கே போய் பார்த்துக்கோ. சரி சரி. அம்மா, எதுக்கு என்னை விரட்டுற? நீ தான் இந்த வீட்டுக்குள்ளே வரமாட்டேலடா, இப்போ என்ன வந்திருக்க? மலர், சொல்லுங்க மைனி. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். உள்ளவா. இப்போ வீட்டில் யாருமே இல்லைல்ல மைனி, நீங்கள் எங்கேயே சொல்லுங்க. என்ன விஷயம்? நான் சொல்லுவேன், ஆனால் அதை கேட்டுட்டு நீ என்ன தப்பாக நினைக்கக்கூடாது. என் பக்கத்தில் இருக்கிற நியாயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சமாவது முயற்சி பண்ணு. சரி, சொல்லுங்க மைனி. ஷாலினி, இவர் வேற. என்ன? நான் ரெடி ஆயிட்டேன், கிளம்பலாமா? எங்க? நம்ம வீட்டுக்கு. நான் வரல. நான் இங்கே ஒரு 4 நாள் இருந்துட்டு தான் வரப்போறேன். இங்க இருந்து நீ என்ன பண்ண போற? என் தங்கச்சி கிட்ட சண்டை போட போறியா? ஏய், இங்க பாரு.
நீ சும்மா இரு மலரு. ஷாலினி கிளம்பு. நான் வரமாட்டேன். என் தம்பி வீட்டில் ஒரு 4 நாள் இருந்துட்டு தான் வரப்போறேன். அப்படியா? சரி, அப்ப நீ இருந்துட்டு வா பத்திராம. மலர், நீ கடைக்கு கிளம்பணும்னு மாப்பிள்ளை கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்ததா மாப்பிள்ளை சொன்னாரு. வா, போற வழியில நான் கொண்டு போய் விட்டுட்டு அப்படியே ஸ்டேஷன் கிளம்புறேன். நீ போ, நான் போய்க்கிறேன். சொல்றத கேளு, என் கூட வா. டேய், என்ன மிரட்டுற? நீ கிளம்பு, எனக்கு போறதுக்கு பாதை தெரியும். மலர், அண்ணன் சொன்னா கேட்க மாட்டியா? கேட்க மாட்டேன்டா. அவளுக்கு போறதுக்கு பாதை தெரியாதா? இப்ப நீங்க தான் கொண்டு போய் விடணுமா அவளை? தினமும் நீங்க தான் கொண்டு போய் விட்டுட்டு இருக்கீங்களோ? தினமும் நான் கொண்டு போய் விடல. இப்ப இங்க இருந்து தானே கிளம்புறேன். போற வழி தானே, நான் இறக்கி விட்டு போறேன் அவளை. இங்க பாரு, நீ இன்னும் சாப்பிடவே இல்ல. முதல்ல சாப்பிடு. நான் சாப்பிடல, நான் வெளியே சாப்பிட்டுக்கிறேன். அப்படியே அரைஞ்சனா பாரு. ஒழுங்கா இங்க சாப்பிட்டுட்டு போ. நான் இங்க சாப்பிடணும்னா நீ தான் எனக்கு சாப்பாடு எடுத்து வைக்கணும். எடுத்து வைக்கிறேன். அது கூட செய்ய மாட்டேனா? என்ன ஒன்னே மாதிரி நினைச்சியா? அது மட்டும் இல்ல, சாப்பிட்டு முடிச்ச உடனே என் கூட வரணும். ஓஹோ, அப்படி ஒண்ணு நீ சாப்பிட வேண்டாம். கிளம்பு. சரி, கிளம்புறேன். பாத்துக்கோ, போயிட்டு வரேன். ஓய், நில்லு. என்ன? ஒழுங்கா சாப்பிட்டுட்டு போ. சாப்பிட்டு முடிச்சதும் நீ என் கூட கடைக்கு வர்றேன்னா சொல்லு, சாப்பிடுறேன். இல்லைன்னா நான் வெளியே பாத்துக்கிறேன். வர்றேன். அப்படியே முறுக்காத. சாப்பிடவா? சரி போ, அண்ணனுக்கு சாப்பாடு எடுத்து வை, வரேன். மூஞ்சி பாரு, குரங்கு. உன் அண்ணன் தானே, உன்ன மாதிரி தான் இருப்பேன். போ போ, எடுத்து வை. நீங்களும் சாப்பிட வாங்க மேனி, எடுத்து வைக்கிறேன். ஷாலினி, என்ன? உனக்கும் உன் தம்பிக்கும் என்ன சண்டை? எங்களுக்குள்ள 1000 இருக்கும். 1000 இல்ல, 10,000 வேணாலும் இருக்கட்டும். என் தங்கச்சியை வச்சு உனக்கும் உன் தம்பிக்கும் என்ன சண்டை? அப்படின்னு யார் சொன்னா உங்களுக்கு? நீயும் உன் தம்பியும் நடந்துக்கிற விதத்தை பார்த்தாலே எனக்கு தெரியுது. நான் போலீஸ்காரன்டி. ரொம்ப தான். ஏய், இங்க பாரு. என்ன? அவளை நீ அடிக்கடி கடுகடுன்னு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்க. நானும் ரிசப்ஷன் நல்லபடியா முடியட்டும், தேவையில்லாம பிரச்சனை நம்மளால எதுவும் வேண்டான்னு அமைதியா இருந்தேன். இப்ப எதுக்கு அவளை தனியா கூப்பிட்டு ஏதோ பேசணும்னு சொல்லிட்டு இருந்த? ஆமா, உங்க தங்கச்சி வெள்ளை கட்டி அவளை நான் கடிச்சு தின்ற போறேன் தனியா கூப்பிட்டு. போவார்ல. இங்க பாரு, உனக்கும் என் தங்கச்சிக்கும் என்ன சண்டைன்னு கேக்குறேன். மரியாதையா நீயே சொல்லிரு. நானா கண்டுபிடிச்சேன்னு வை. கண்டுபிடிச்சா என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவனா? உன்னால அவளுக்கு அவளோட குடும்ப வாழ்க்கைக்கு ஏதாவது பிரச்சனைன்னு எனக்கு தெரிஞ்சதுன்னு வை. உனக்கும் எனக்கும் இனிமேல் ஒண்ணுமே இல்லைன்னு ஆக்கிடுவேன். எப்ப பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கான், இளிச்சவாய்த்தனமா இருக்கான், கோமாளித்தனமா இருக்கான்னு மட்டும் தப்பு கணக்கு போட்டுறாத என்னை பத்தி. என்கிட்ட பாசமா உரிமையா இருக்கிறவங்க கிட்ட மட்டும்தான் நானும் அப்படி இருப்பேன். அவளுக்கு உன்னால ஏதாவது பிரச்சனைன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சதுன்னு வை. அப்புறம் 4 நாள் உன் தம்பி வீட்டுல இருந்துட்டு வர்றேன்னு சொல்றியே, ஆயுசுக்கும் இங்கேயே இருக்க வேண்டி வரும். பாத்துக்க. டேய் நடுவா, சாப்பாடு எடுத்து வச்சாச்சு வா. அந்த வரேன்டா. உன் தம்பி கிட்ட நான் அடங்கி இருக்கேன்னா அது வேற விஷயம். ஆனா எல்லார்கிட்டையும் அப்படியே இருப்பேன்னு மட்டும் தப்பு கணக்கு போடாத. சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்து இருந்துக்கோ.